காதல் படத்துல நடிச்ச நடிகர் சுகுமார் அவர்கள் தலைவர் விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வளர்ந்து வரவங்களையும் புதுசா வரவங்களையும் வரவிடாம அவங்க மேல வன்மத்தை காட்டுறாங்க. சோசியல் மீடியாவை திறந்தாலே அசிங்கமா கமெண்ட்ஸ் தான் வருது. அதை தான் மக்களும் தேடி தேடி பாக்குறாங்க. இதுல நல்லவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி பார்க்க வேண்டியதா இருக்கு. 2.5 வயசு குழந்தைன்னு பார்க்காம வயசான அம்மான்னு கூட பார்க்காம ஒரு அசிங்கமான மனநிலைமைக்கு மனுஷன் போயிட்டான். இங்க யாரையும் கெட்டவங்கன்னு சொல்ற அளவுக்கு யாரும் இங்க நல்லவங்க கிடையாது. தப்பு பண்ணாம ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம். செத்து போன தலைவர்களையே விட மாட்டேங்கிறாங்க. அப்போ இப்ப வாழ்றவங்கள விடவா செய்வாங்க? அவங்களையும் வச்சுதான் செய்வாங்க. தமிழ்நாட்டுல 50 வருஷத்துக்கு மேல ஆட்சி செய்யறவங்க சினிமாக்காரங்க தான். அறிஞர் அண்ணா, கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இப்போ இருக்கிற சிஎம் ஸ்டாலின் சார் வரைக்கும் சினிமால இருந்தவங்க தான். சினிமாவில இருந்து யாராவது புதுசா வந்தா வரட்டுமே, விட்டுதான் பாருங்களேன் அப்படி இங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டா அவங்கள வச்சு செய்யறாங்க. இதையெல்லாம் தாங்கிறதுக்கு கண்டிப்பா 2 இதயம் வேணும். அப்பதான் நிம்மதியா தூங்க முடியும் அப்படின்னு தலைவர் விஜய்க்கு ஆதரவாகவும் தலைவர் விஜய்க்கு எதிராக ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் செய்யற சூழ்ச்சிகளையும் தெளிவா பேசியிருந்தாரு. நடிகர் சுகுமார் அவர்கள் சொன்ன மாதிரியே இதையெல்லாம் தாங்கிறதுக்கு 2 இதயம் கொண்ட தைரியமான தலைவர் நம்ம விஜய் தான். தலைவர் விஜய்க்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்க டிவிக்கு கமெண்ட் பண்ணுங்க.